உயர் பதவிகளில் மத்திய அரசின் நேரடி நியமனம் தொடர்பான முடிவு சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் சமூக நீதியை நிலைநாட்டவும், ஒதுக்கீட்டை பாதுகாக்கவும், சரியான அமலாக்கத்தை உறுதிப்படுத்தவும் பல நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி லேட்டரல் என்ட்ரி என்பது சமூக நீதியின் மீதான நேரடி தாக்குதலாகும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் அதிகாரிகளின் மேல்நிலை தகுதியான வாய்ப்புகளை பறிப்பதாகும். மத்திய அரசு இந்த நடைமுறையை நிறுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நியாயமான மற்றும் சமமான பதவி உயர்வுகளை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர், மாநில அரசு எப்போதும் எதிர்க்கும் கிரீமிலேயரை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என தெரிவிப்பதோடு, கிரீமிலேயரின் தேக்க நிலை உச்சவரம்பு தாமதமின்றி உயர்த்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக வரலாற்று ரீதியாக உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்தின் அனைத்து மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் நியாயமான முறையில் அளிக்கப்படுவதற்கு உத்தரவாதம் அளிக்க நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு அமையாது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.